திரும்ப வந்துட்டு இந்த செய்யப்படும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு லேப்டாப் இருக்குது. இந்த லேப்டாப் வந்து ஒன் பண்ணுறது பூட் பண்ணுறது எல்லாமே ஸ்லோவாக இருக்கான். வெயில் செய்யலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கான். அது எந்த கஷ்டமாக இருக்குன்னா லேப்டாப் ஒன் பண்ணி போட்டு அவங்க போய் டீ குடிச்சிட்டு ஆறுதலாக வந்து பார்க்கறதான் விண்டோஸ் ஒன்றா இருக்குமா. ஸோ அப்போ விளங்கிடுச்சு எங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்லாம் பிரச்சனை. அதாவது ஹார்ட் டிஸ்க் இந்த லேப்டாப் ரன் பண்ணுறது தான் பிரச்சனை. இது ஒரு i5 8 லேப்டாப். நாங்கள் என்ன செய்ய முடியல இன்றைக்கு ஃபஸ்ட்டுக்கு ஒன் பண்ணி பார்ப்போம். ஒன் பண்ணி எவ்வளோ நேரமாக வந்து பார்ப்போம். ஒரு வழியா சில நிமிடங்கள் கழித்து ஒரு வழியாக ஒன்றாயிட்டு நாங்கள் வந்து செய்ய போகிறோம்னா லேப்டாப்பை கலட்டி அதை எப்படி ஹார்ட் டிஸ்க்லேருந்து எஸ்எஸ்டிக்கு மாற்றுறதுன்றே பார்ப்போம். இதுக்கான கடியும் போடணும். அந்த கடியும் என்ன மாதிரி போடுறதுன்ற விஷயத்தை பற்றி நாங்கள் சொல்கிறோம். மேலே கேமரா இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்படி தான் வச்சு செய்வேன். பாருங்க, உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருந்தாங்க. இதுக்கு வந்து டூல்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, இந்த சத்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நல்லாவே. அப்புறமா கொடுத்து ஒரு லேப்டாப் நெட்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. சரி, அப்புறமா வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம உரிக்கணும். இந்த ஸ்டிக்கரை உரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்டா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ன ஒரு சீல் மாதிரி இருக்கு. நீங்கள் சேர்த்து உரிச்சிங்கன்னா தூண்டி விட்டுவீங்க. ரைட்டா? ஓகே, இது உரிச்சாச்சு. அப்புறமா இது ரெண்டு இருக்கு. சரியா? ஓகே, இது ரெண்டும் உரிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள 4 நட்டு இருக்கும். சரியா? இதுக்கு நட்டு இருக்கு. நட்டுனே காட்டும். எல்லா நட்டையும் கலட்டியாச்சு. பேக்கேஸை கலட்டுவோம். ஓகே, நட்டில் தான் கலட்டி நம்பர் என்ன செய்ய மாட்டோம். அடுத்தது வந்து இப்படி எடுப்போம். சரியா? ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இது சிடி டிரைவ். சரியா? இந்த சிடி டிரைவ் பார்த்துட்டு நம்ம ஹார்ட் டிஸ்க் ஹேடி போட போகிறோம். செகண்ட் கடி ஒன்று வாங்கின பேர் இது போட போகிறோம். இது வந்து 9mm கடி. அப்புறம் என்ன செய்யலாம்டா இப்படி எடுத்துகிட்டு கையில் நீங்கள் நல்ல லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த இதை எடுத்துகிட்டு இந்த ஹேப்பிற்கு தான் இந்த இடவடிக்கை போட்டிங்கன்னா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் பேக்கேஜ் கலட்டியாச்சு. இந்த தான் பேட்டரி இருக்குது. இது வந்து ஹார்ட் டிஸ்க். இது வந்து அடிஷனல் ஹார்ட் டிஸ்க்லாம் ஓடிட்டுருக்கு. அப்புறமா இது வந்து வைஃபை. இது வந்து ரேம். இன்னொரு ரேம் ஷாட் போடலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா CPU கூலிங் சிஸ்டம். இதெல்லாம் CPU வரும். சரியா? ப்ரெஷர் இதெல்லாம் வரும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த இடத்துல வந்து சிடி டிரைவ் வரும். இந்த சிடி டிரைவ் பதிலாக இந்த கடியை போட போகிறோம். இந்த கடியை போட்டு இந்த எஸ்எஸ்டி என்ன செய்ய போகிறோம்னா போட போகிறோம். சரி, ஏன்னா இதில் NVMe ஸ்லாட் இல்லை. ஸோ எஸ்எஸ்டி போட போகிறோம். இது வந்து 9.5mm தான். இது 9.5mm கடி. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இது கடி. அப்புறமா இதில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அது போட்டுறதுக்கு வந்து சின்ன டூல் கொடுத்துருக்காங்க குட்டியாக. அது உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே, இதுதான் வந்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த லேப்டாப் டெக்னிக்கல் ஸ்பேஸில் வரப்போகுது. சரியா? இது வந்து இப்படி பொருந்தி நிற்கிற மாதிரி வரும். ரைட். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபெட்ரல் பிராண்டோட P220 SATA SSD. இது வந்து 3 years வாரண்டி கொடுக்குறோம். குவாலிட்டியான SSD. எங்களோட லேப்பில் வந்து செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த இஷ்யூமே இல்லை. 3 years வாரண்டியும் ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கு இதே மாதிரி ஃபெட்ரல் ப்ராடக்ட்டில் ரேம் லேப்டாப் ரேம் பாவிக்கிறோம், டெஸ்க்டாப் ரேம் பாவிக்கிறோம், SSD பாவிக்கிறோம். ஸோ மூணுமே எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. தாராளமாக பாவிக்கலாம், நம்பி பாவிக்கலாம் இந்த பிராண்ட். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த SSD உடைச்சு கடியில் போட போகிறோம். அதை அப்படின்னு வாங்க. ஸோ இவ்வளோ மோசமாகலாம் வச்சுருக்கலாம். சரியா? ஓகே, இதுதான் வந்து SSD. இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஹெடியில் போட போகிறோம். இந்த ஹெடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூட ஒரு SATA ஒரு இடம் இருக்கும். இங்கே SATA இன்டர்ஃபேஸ் இருக்கும். 10 டைம் வச்சு இங்கே இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் பார்த்தீங்களா லொக் ஆகிட்டு. ஸோ இப்படி லொக் பண்ணி போட்டிங்கன்னா சரி. இந்த லொக் பண்ணி போட்டு என்ன செய்யலாம்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ போட்டு இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரூ எடுத்து தானே இதில் வந்துச்சு. இந்த 4 ஸ்க்ரூ முடி எடுத்து அந்த டூல் வந்து சின்ன டூல் அந்த டூல் வேலையும் போட்டலாம். இல்லை உங்களோட ஸ்கூட்டர் வேலையும் போடலாம். ஓகே, இப்படியே 4ஐயும் பூட்டிடணும். ஓகே, பார்த்தீங்கன்னா கடி பூட்டியாச்சு. கடிக்கு நட்டு ஸ்க்ரூவும் பூட்டிட்டோம். ஸோ இந்த கடியை வந்து நாங்கள் போய் செய்ய போகிறோம்னா இதில் வந்து இப்படி வர மாதிரி போட்டணும். ஆனால் இது என்ன செய்யலாம்னா நாங்கள் கேசிங்கை போட்டலாம்.
ஸோ அதுக்கு முதல்ல வந்து இப்போ எங்கள்கிட்ட இப்படி லேப்டாப் ஏதாவது சர்வீஸ் வந்தீங்கன்னா லைக் ஜஸ்ட் லைக் ஃபார்மலாக ஒரு க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா திருப்பி எப்போ க்ளீன் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ லைட்டாக சின்ன க்ளீன் பண்ணி போட்டு கடியை போடுவோம். பார்த்தீங்கன்னா கடி போடுறப்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த கடியில் வந்து ஒரு ஸ்க்ரூ கூட்டி இருக்கும். சரியா, இந்த ஸ்க்ரூவை என்ன செய்யணும்னா இந்த லேப்டாப்போட பொடியோட கனெக்ட் ஆகுது. என்ன செய்யணும்னா கலெக்ட் ஆகும். சரி, அந்த ஸ்க்ரூவை கலட்டி நீங்கள் புதுசாக போடுற கடி இருக்குது தானே. ஸோ அந்த கடியில் வந்து இதை பார்த்தீங்கன்னா இது எப்படி பிறந்தோம் இந்த இடத்துல வந்து கூட்டுற மாதிரி வரும். சரியா, இது நீங்கள் பூட்டினா தான் என்ன செய்யணும்னா லேப்டாப்போட பொடியோட வந்து இந்த கடி வந்து செட் ஆகும். அதாவது நீங்கள் ஸ்க்ரூ வந்து போட்டிக்கல இது வந்து உள்ள நிற்கும். இல்லாட்டிக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா அப்படி கொண்டு வந்துடும். அப்படின்னா கடி போட்டாச்சு, கடியுடைய ஸ்க்ரூ போட்டாச்சு, அப்புறமா இந்த லொக்கும் போட்டாச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னா கடைசியாகவும் போடலாம். ஸோ இப்போ வச்சுட்டு என்ன செய்யணும்னா அப்புறம் இந்த பேட்டரி போடுவோம். முக்கியமான விஷயம் நீங்கள் ஏதாவது இப்போ ரெம் மாற்ற போடுங்க இல்லாட்டிக்கு சர்வீஸ் போட போகிறீங்க அப்படின்னா பேட்டரி ரிமூவ் பண்ணணும். அவங்க வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணாங்க, ரிமூவ் பண்ணி போட்டு க்ளீன் பண்ணாங்க. அப்புறம் திருப்பி வந்து பேட்டரி போட்டாச்சு. இது வந்து எப்படி வரும். ஓகே, ஃபஸ்ட்டு லேப்டாப் எல்லாம் சரியா புரிஞ்சாடு பார்த்துட்டு எல்லா பக்கமும் லைட்டாக அமர்த்தணும். சரியா, அப்படி அமர்த்தினீங்கனால என்ன செய்யணும்னா எல்லா இதுவும் பொருந்திடும் பாருங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா என்ன செய்யறேன் ஸ்க்ரூ போடுறதுனா ஸ்க்ரூ போட்டுட்டு பயோஸில் போய் செக் பண்ணலாம். இந்த எஸ்எஸ்டி டிரெக்ட் ஆகிருக்கா இந்த மாதிரி செக் பண்ணலாம். சரியா, ஸ்க்ரூவை போட்டுட்டு உங்களுக்கு அடுத்த அவுட் போட்டு காட்டுறோம். என்ன செய்யணும்னு பார்க்குறீங்களா, க்ளீன் பண்ணுறது. ஸோ லேப்டாப் க்ளீனாக இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, மேசை கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணிடலாம். அதை பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து டிவிடி ரைட்டர் பதிலாக ஹார்டு எஸ்எஸ்டி இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய முடியல, இது பயோஸில் போயிட்டு எஸ்எஸ்டி டிரெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். சரி, அதாவது வந்துருக்கான்னு பார்ப்போம். நான் பொக்கெட்டு கை விட்டு பார்க்குறீங்களா, இது இங்கே வெளியில் வருதுன்னு பார்ப்போமா. ஓகே, பென்ட்ரைவ் 1, பென்ட்ரைவ் 2, பென்ட்ரைவ் 3, 500 காசு வெங்கடம், அப்புறமா கத்தி பட்டுறதுக்கு. ஸோ பாய்ஸ் பாக்கெட் இப்படி தான் யூஸ்வலாகவே நிறைய திங்ஸ் இருக்கும். மற்ற பாக்கெட் இருக்குது, அது போய் ஒரு பாக்கெட் காட்டுறது இருக்குது. அவங்களுக்கு தெரியுமா அந்த கொஞ்சம் ரீல்ஸில் ஃபேமஸாக இருந்துச்சு. வாட் இஸ் இன்சைட் யுவர் பேக்கெட் சொல்லி பொம்பளை பிள்ளைலாம் மறைச்சி வச்சு கேட்பாங்க. பொம்பளை பிள்ளை கதைக்கு வந்ததுக்கு வந்து அந்த வீடியோக்கு வியூஸும் நிறைய போகும். ஸோ இப்போ என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து வாங்கிட்டு வச்சு பார்த்துக்கோங்க. பொம்பளை பிள்ளைக்கு போகும், உங்களுக்கு போகாதா, இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்டா லேப்டாப் என்ன மாதிரி செய்கிறேன்றதை, லேப்டாப் போய்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள் அப்டேட் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்லித்தரலாம். அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு செய்யணும்னா உங்களுக்கு சொல்லித்தரலாம். சின்ன சின்ன விஷயம் நீங்களும் ட்ரை பண்ணிடலாம். அப்படி உங்களால் ஏலாண்டா எங்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லாட்டிக்கு பக்கத்தில் நம்பிக்கை நாக்கிட்ட கூட செய்யுங்க. ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் சொல்லாங்க எந்த இடத்துலேருந்து பார்க்கலாம், இல்லாட்டி இந்தியாவிலேருந்து பார்க்கலாம், இல்லை வெளிநாடுலேருந்து பார்க்கலாம். ஸோ முடிஞ்சால் நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிறதோ கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போனாலும் இல்லை, நாங்கள் தெரிஞ்சு போங்க எங்கே பார்க்குறீங்கன்னு. ரொம்ப பேசாமல் பென்ட்ரைவ் இதுக்கு வாய்ஸ் போட்டுடலாம். உங்களுக்கு வந்து விண்டோஸ் போடுறது அப்படின்னு காட்டு இல்லை, பட் என்ன மாதிரி போடணும் வந்து ஃபஸ்ட்டு பூட்டோ பென்ட்ரைவ் வேணும். அதை நீங்கள் ஒரு பென்ட்ரைவ்லேருந்து பூட்டோவில் மாற்றிக்கலாம். விண்டோஸை வந்து டவுன்லோட் பண்ணி பூட்டோவில் மாற்றிக்கலாம். அப்புறமா வந்து நீங்கள் பயோசை போடுறதுக்கு என்ன செய்யணும்னா எஸ்கேப் கீ மாற்றி வச்சுருந்தீங்கன்னா, இந்த எஸ்கேபியை கால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்யணும்னா உங்களுக்கு பூட் வந்து ஃபோர்ஸ் ஆகும். பூட் வந்து ஃபோர்ஸ் ஆகி என்ன செய்யணும்னா உங்களுக்கு இப்படி வரும். இதில் நீங்கள் என்ன செய்யலாம்னா பூட் பண்ணுக்கு போகலாம். இல்லைனா பூட் பண்ண ஆப்ஷன் இருக்குது. பூட் பண்ண ஆப்ஷன் வந்து இதில் பார்த்தீங்கன்னா F9 இருக்குது. ஸோ வந்து F9 கொடுப்போம். F9 கொடுத்தா மாதிரி என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குன்றதை காட்டும், என்னென்ன பூட் மெனுஸ் இருக்குன்றதை காட்டும். நாம் வந்து இல்லை எங்களோட பென்ட்ரைவின் பேர் இருக்குது, பென்ட்ரைவ் பேரை கொடுப்போம். கொடுத்து போட்டு உள்ள இன்னொரு இருந்தது நாங்கள் ஆட் பண்ணுறேன், ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டிக்கு வந்து அங்கே விண்டோஸ் போடுறதுனா இன்னொரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. பேசிக்கிட்டு வேண்டாம் வாய்ஸ் போட்டோம், விண்டோஸ் 11 போட்டிருக்கோம். விண்டோஸ் 11 போட்டு நீங்கள் பார்க்கலாம் வேண்டாம். டாஸ்க் மேச்சர் போயிட்டு டாஸ்க் மேச்சரில் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டெப் இருக்கும். சரி, அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி காட்டும். நீங்கள் அதில் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு காட்டலாம், ஆனால் உங்களுக்கு கிளியராக தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்குது, இதில் வந்து எஸ்எஸ்டி இருக்குது. எஸ்எஸ்டியில் வந்து சிஸ்டம் டிஸ்க் இருக்குது. அதாவது இதெல்லாம் விண்டோஸ் போட்டிருக்கோம். இதுவே வாய்ஸ் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறமா பேசிக்கான குரோம், ஸோ பேசிக்கான விஷயங்களை வந்து இதில் போடுவோம். இதில் போட்டுட்டு அப்புறம் என்ன செய்வோம்னா கஸ்டமர் கொடுத்துருவோம். இதே மாதிரி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். எங்களோட வீடியோ அடிக்கடி பாருங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்போங்க.